வணக்கம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தின் மூலமாக 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி 24 பணியாணை வழங்கப்பட்டன. அதில் ஆகம கோயில், ஆகமம் அல்லாத கோயில், இரண்டு கோயில்களிலும் முத்தமிழ் கலைஞரின் வாரிசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதி தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 24 பணியாணை வழங்கப்பட்டார். 2000 ஆண்டுகளாக கோயில் கருவறையில் இருந்த தீண்டாமை இருள் ஒரு மைல்கல் அளவு அகற்றப்பட்டது. அதை அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கம், தமிழ்நாடு நியமன அர்ச்சகர் சங்கம் சார்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கும், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்களுக்கும், இந்து சமய அறநிலையத்துறை அவர்களுக்கும், அனைத்து இதற்காக போராடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மிக்க நன்றி. இப்பொழுது ஆகஸ்ட் 14, 2024 இன்றையோட 3 ஆண்டுகள் பணியாணை வழங்கப்பட்டு 3 ஆண்டு ஆயிருது. தந்தை பெரியார் நெஞ்சில் தமிழ் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும். அதை நடைமுறைப்படுத்துவதற்காக தந்தை பெரியார், அண்ணா, அம்பேத்கர் போன்றவருடைய கோரிக்கை ஏற்று முத்தமிழ் கலைஞர் அவர்கள் 2006 அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சொல்லி ஒரு அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக ஒரு ஆணை போட்டார். 118 ஒரு அரசாணை வெளியிட்டார். இந்த அரசாணையின் மூலமாகத்தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டு, இந்த திட்டம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திட்டம். ஒரு மக்களுக்கான ஒரு சாதிய கோயில சமத்துவத்தை நிலைநாட்டம், ஒரு எவ்வளவு எதிர்ப்பை தாண்டி அந்த அரசாணையை போட முடிஞ்சிருக்கும். அது நம்ம கனவுல நினைச்சு பார்க்க முடியுமா? எவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்கும் அதுல. அப்ப அந்த ஒரு வரலாற்று சிறப்ப ஒரு அரசாணை கொண்டு வருவதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு கோயில்ல 6 பயிற்சி பள்ளி உருவாக்கி அதுல 2007, 2008ஆம் ஆண்டு 207 மாணவர்கள் பயிற்சி முடிச்சிருக்கிறாங்க. அதுல தமிழ் முறைப்படி தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் போன்ற மந்திரங்களும், தமிழ் கடவுளுக்கான மந்திரங்களும், சமஸ்கிருத முறைப்படி ருத்ரம், சமக்கம், புஷ்ய சுத்தம், ஸ்ரீ சுத்தம் போன்ற மந்திரங்களும், வைணவ முறைப்படியான 4000 திவ்ய பிரபந்தம் போன்ற ஸ்லோகங்களும், மற்ற வைணவ சம்பந்தமான அனைத்து பாஞ்சராத்தன ஆகமும் போன்ற ஆகம மந்திரங்களும் சொல்லி தரப்பட்டு, கிரந்த மொழியான எழுத்துக்களும் சொற்களும் சொல்லி தரப்பட்டு, சமஸ்கிருத முறைப்படியான அனைத்து எழுத்து மூலமான எழுத்து தேர்வு, மனப்பாடம் போன்ற அனைத்தும் மந்திரங்களை படிப்பது, ஜோதிடம், செய்முறை, ஒரு ஆகம கோயில்கள்ல எப்படி பூஜை பண்ணணும், எப்படி அலங்காரம் பண்ணணும், எப்படி தீபார்த்தனை பண்ணணும், எப்படி ஒரு பிரசாதம் படைக்கிறது, எப்படி கொடிமரத்தை கொடியேற்றுறது, சாமி எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்றத எல்லா பூஜை முறைகளையும் முறையாக படிச்சு அதுக்கான தகுதியை எங்களுக்கு வளர்த்து கொடுத்தா இந்த 6 பயிற்சி பள்ளியில 2007, 2008. அதே போல இந்த பயிற்சி பள்ளியில படிச்சு முடிச்சுட்டு தீட்சையும் பெற்றிருக்கிறோம். ஆதீனங்கள் மூலமா தீட்சை பெற்றிருக்கும். சமய தீட்சை, இந்த மாதிரி வைணவத்துக்கான தனி தீட்சை, 2 தீட்சைக்கும், சைவத்துக்கும் வைணவத்துக்கும் தீட்சை வழங்கப்பட்டன. இந்த தீட்சை எல்லாம் வாங்கி நாங்க ஒரு கோயில்ல கடவுளை தொட்டு பூஜை பண்ணணும்னா முறையான படிப்பும் மற்றும் தீட்சையும் தகுதியும் இருந்தால் பூஜை பண்ணலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை கொண்டு அதன் மூலமா தகுதியோட இன்னைக்கு நாங்க நிக்கிறோம். 207 மாணவர்கள் 2007, 2008ஆம் ஆண்டு. 10 ஆண்டுகளா அதிமுக ஆட்சி இருந்தது. அதிமுக ஆட்சியில் எந்த விதமான நடவடிக்கைகளும் அனைத்து சாதி அர்ச்சகர்களுக்காக எதுவுமே நடக்கவில்லை. ஏன் நடக்கலன்னு தெரியல. அதே போல பாத்தீங்கன்னா அர்ச்சகர் பயிற்சி பள்ளி 10 ஆண்டுகள் இருக்கும்போது அர்ச்சகர் பயிற்சி பள்ளி திருவண்ணாமலையில அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. எந்த கிடப்புல போட்டாங்க, அர்ச்சகர் பள்ளியே நடக்கல. அப்புறம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு 2009 இருக்கும்போது அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, 45 வயசு வரைக்கும் அவங்களுக்கு வயது இருந்தது பணியாணை போறதுக்கு. ஆனா அதிமுக அரசு 35 வயதா குறைச்சிட்டாங்க. எங்களுக்கு வயது தளர்வு கேட்டிருந்தோம். அந்த வயது தளர்வை திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன் தேர்தல் அறிக்கையில் எங்க அர்ச்சகர் மாணவர் சங்கத்துக்கு கேட்டாங்க. அதன் மூலமா மாணவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஆகம கோயில்கள்ல எல்லா கோயில்களிலும் எங்களை பணியாணை செய்யணும். அதே போல இந்த வயது தளர்வு 10 ஆண்டுகளுக்கு நீட்டிட்டு தரணும்னு சொல்லி கேட்டோம். அதே போல அர்ச்சகர் பயிற்சி பள்ளியை திறக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சோம். அதை எங்களுக்கு இந்த 3 கோரிக்கையுமே நிறைவேற்றிருக்கிறாங்க. இந்த கோரிக்கைகளை தொடர்ச்சியா நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. தேர்தல் அறிக்கையில ஆட்சிக்கு வந்தவுடன் 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த 100 நாட்களில் பணியாணை செய்வேன் என்று உத்தரவாதம் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் ஆகஸ்ட் 14ஆம் தேதி 24 பணியாணை வழங்கப்பட்டு இன்றோடு 3 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு. இப்போ 2007, 2008ஆம் ஆண்டு
நாங்கள் பயிற்சி பள்ளியில் படிக்கும்போது என்ன கொடுமைகளை அனுபவிச்சோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பயிற்சி பள்ளியில படிக்கும்போது எங்களுடைய சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ராமகிருஷ்ண ஜீவான்னு சொல்லி, அவரு பார்ப்பன அர்ச்சகர். அவரை திருவண்ணாமலை கோயில பிராமணர்களும் இந்து முன்னணி RSS அவரை அடிச்சு அவரை சொல்லிக் கொடுக்க சொல்லி மிரட்டினாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பிராமணர்கள் அனைவரும் தமிழ்நாடு பிராமண சங்கம், தென்னிந்திய கோயில் பிராமண சங்கம், ஆதிசிவாச்சாரிய சங்கம் போன்ற பிராமண சங்கங்கள் சேர்ந்து இந்த அனைத்து சாதி அர்ச்சக பயிற்சி நிலையங்கள்ல யாரும் சொல்லிக் கொடுக்குறது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, யாரும் பயிற்சி இது மாதிரி சொல்லி தரக்கூடாதுன்னு சொல்லி பிராமணர்கள் சங்கத்துல அறிக்கை விட்டுருக்கிறாங்க. அது அடிப்படையில் யாருமே வரல. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவர் மூலமா அவரை வர வச்சு அப்புறம் நடத்தினாங்க. அதன் போதும் அந்த வாத்தியாரை ஆளை வச்சு திருவண்ணாமலையில அடிச்சாங்க. அது நீதிமன்றத்துல வழக்கு போச்சு. அதே போல எங்களுக்கு திருவண்ணாமலை கோயில்ல நாங்க சாமி தரிசனத்துக்காக காலையில ஒரு 8:30 மணிக்கு போவோம். அப்ப போகும்போது கோயில்ல இருக்கிற அர்ச்சகர்கள் எல்லாரும் இந்த வந்துட்டாம பறைய வந்துட்டாம சக்கிலி வந்துட்டாம இவெல்லாம் தண்ணி அடிக்கிறவன், இவன் பொம்பளை பருக்கு, இவெல்லாம் எப்படி சாமி கும்பிட போறான், எப்படி பூஜை பண்ண போறான், நம்ம கோயிலுடைய ஆக்கிரமிப்பு பண்ணி நம்ம சொத்துக்களை கொள்ளையடிக்க போறானா, நம்மளுடைய வாழ்வு உரிமையை கொள்ளையடிக்க போறானா, இவெல்லாம் இவெல்லாம் கேவலமான ஒரு ஜென்மம், இவெல்லாம் பொம்பளை பருக்கு, இவெல்லாம் எதுக்கு செத்தானுங்க அப்படின்னு சொல்லி அசிங்கமா பச்சை எங்களை திட்டினாங்க. அதெல்லாம் தாண்டி நாங்க இந்த விஷயத்த முதலமைச்சர்களுக்கு கொண்டு போனோம். அப்பதான் முத்தமிழ் கலைஞர் அவர் தான் ஆட்சியில் இருக்கார். அவர் நேரடி பார்வையில தான் அந்த அனைத்து சாதி அர்ச்சகராகலாம் என்ற திட்டம் இருந்தது. அப்ப போகும்போது அவர் என்ன சொன்னாங்க, உடனே அரசாணை ஒரு ஆர்டர் போட்டாரு. இந்த மாதிரி எல்லா மாணவர்களுக்கும் இந்த 5 நிமிடம் சாமி தரிசனம் எந்த இடையூறும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தார். அந்த உத்தரவாதத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் நடைமுறைப்படுத்தி அதுக்கப்புறம் எந்த பிரச்சனைகளுக்கு இல்லை. அப்போ அந்த சாதி ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, சாதியுடைய கொச்சம் இருக்குல்ல, அதை போக்கி இருக்கிற அதெல்லாம் வரலாற்றுல ஒரு முக்கியமான பாயிண்ட். கலைஞர் நிறைய செஞ்சிருக்கான்றாங்க. அதெல்லாம் நாங்க நேரடியா பார்த்த சாட்சி இது ஒண்ணு. அப்போ இது மக்களுக்கான ஒரு சாதியை தீண்டாமைக்கு எதிரான ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நாங்க சாதி ரீதியா அவமானப்பட்டுதான் படிச்சிருக்கோம். இங்க மட்டும் இல்ல, திருவண்ணாமலை மட்டும் இல்ல, சென்னை பாசாதி கோயிலும் சரி, மதுரை மீனாட்சி அம்மன் சரி, திருச்செந்தூர் முருகர் கோயிலும் சரி, பழனி கோயிலும் சரி, ஸ்ரீரங்க ரங்கநாதர் திருக்கோயிலும் சரி, எல்லா கோயிலுமே மாணவர்கள் அவமானப்பட்டு கொச்சப்படுத்தி கேவலப்பட்டு சுயமரியாதை இழந்துதான் அந்த 207 மாணவர் பயிற்சி முடிச்சாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்பர் 1 மாணவர்கள் அனைத்து சாதி மாணவர்களா இன்னைக்கு நிக்கிறாங்க. அது காரணம் திராவிட முன்னேற்ற அரசு எடுத்த நடவடிக்கைகள். இது ஒரு விஷயம். இப்போ இந்த நடவடிக்கைலாம் நடந்து முடிந்துருச்சு. இன்னைக்கு அனைத்து சாதி அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொன்னாவே இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. ஒரு பக்கம் இந்துன்னு சொல்ற அமைப்புகள் ஒரு பக்கம் பிரச்சனை பண்றாங்க, இன்னொன்னு கம்யூனிஸ்ட் முற்போக்கு அமைப்புகள் இதை ஆதரிச்சு போராட்டம் பண்றாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன, ஏன் அவங்களால இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் எதுக்கு, ஏன் இன்னைக்கு மக்கள் கிட்ட இதெல்லாம் கொண்டு போனோமா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுதான் நான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு நான் ஏன் அதை பத்தி பேசணும், நான் என்னன்னா 2009 அனைத்து சாதியின அர்ச்சகரான்ற ஸ்கீம்ல படிச்சுட்டு நடுத்தரில் நின்னோம். அன்னைக்கு முத்தமிழ் கலைஞரை போய் பாக்குறோம். அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் இந்த உச்ச நீதிமன்றத்துல ஆகமன்ற ஒரு தவறு இருக்குதுப்பா, அதை நீக்கி அதில் ஜெயிச்சு நான் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பணி நீக்கம் செய்யாமல் சாக மாட்டேன் என்று உத்தரவாதம் கொடுத்தேன். அந்த உத்தரவாதம் தான் இன்னைக்கு முத்தமிழ் கலைஞர் வாரிசு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 24 பணியாணை வழங்கப்பட்டார். அப்போ இந்த மாணவர்கள் நாங்கள் நடுத்தரில் நிற்கும் போது முத்தமிழ் கலைஞருடைய அந்த உறுதி கொடுத்தாரு. அதன் பிறகு இங்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சியிலும் பார்த்தோம், திராவிடம், அதே போல கம்யூனிஸ்டும், அதுக்கப்புறம் முற்போக்கு அமைப்புகள், அப்புறம் இந்து சொல்ற அமைப்புகள், எல்லா அமைப்புகளும் பார்த்தோம், இயக்கங்களும் கட்சிகளும் எல்லாத்தையும் பார்த்தோம். எல்லாரும் அவங்கவுங்க என்ன சொன்னாங்க, எங்க அமைப்புல நினைச்சுங்க, எங்களோட இது பண்ணீங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்னன்னா, ஏங்க பிஜேபியில நினைஞ்சுங்க, இல்ல RSSல நினைஞ்சுங்க, நம்ம இதெல்லாம் இழுச்சி செய்யலாம், இதெல்லாம் விட்டுருங்க, இந்த கோரிக்கை எல்லாம் பண்ண வேணாம், கிராமத்துல நிறைய கோயில்கள் இருக்குது, அந்த கோயில போய் நாங்கள் வேலை வாங்கி தரேன், நீங்க போய் அங்க பண்ணிக்கிங்க அப்படின்னு ஒரு பேச்சு இப்படிலாம் நடந்துச்சு. இன்னைக்கு அனைத்து சாதி அர்ச்சகருக்காக இன்னும் சொல்ற அமைப்புகள் என்ன செஞ்சாங்க, திராவிட முன்னேற்ற கழகம், முற்போக்கு அமைப்புகள், இந்த மற்ற அமைப்புகள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்து சொல்ற அமைப்புகள் RSSல ராமகோபாலன் அவர்களை நான் போய் நேர்ல சந்திக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க என் கட்டுப்பாட்டுல நிறைய கோயில் இருக்குதுப்பா, நான் ஏதோ ஒரு கோயில உன்னை ஏற்பாடு பண்ணி விடுறேன், எல்லா மாணவர்களும் கிராம கோயில்ல போய் பூஜை பண்றீங்க, ஆகம கோயில அவங்கவுங்க தொழில் அவங்க தான் செய்யணும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உனக்கு பணம் வேணுமா, இல்ல படிக்க போறியா, வேலை வேணுமா, இல்ல ஃபாரின் போறியா, உனக்கு என்ன வேணுமா நான் செய்யறேன், இந்த விஷயத்தை விட்டு உச்ச நீதிமன்றத்தை போட்ட அந்த வழக்கை வாபஸ் ஆகிட்டு இந்த பிரச்சனை எதுவுமே செய்யாதே, கம்முன்னு விட்டுரு அப்படின்னு சொல்லி ராமகோபாலன் சொன்னாங்க. அதே போல அர்ஜுன் சம்பத், எந்த இந்துக்களுக்காக நீங்க அமைப்பு வச்சிருந்தீங்க, எந்த இந்துக்களுக்காக இந்து மக்கள் கட்சின்னு பேர் வச்சிருந்தீங்க எனக்கு தெரியல.
மக்கள் தான் கேள்வி கேட்கணும். எல்லா இந்துக்களும் ஒன்றுதான் சொல்றீங்கல்ல. இதுக்கு ராமர் கோயிலுக்காக போராட்டம் வாங்க, அப்புறம் மற்ற கோயில் பிரச்சனை, இந்து அறநிலைத்துறை வந்து கொள்ளையடிச்சு அதை கொள்ளையடிச்சு இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு போராட்டம் பண்ணுவாங்கன்றீங்க. ஏக கந்த சஷ்டிக்காக போராட்டம் பண்றீங்க, ரத யாத்திரைக்காக கூப்பிடுறீங்க, எல்லாத்துக்கும் கூப்பிடுறீங்கல்ல. நானும் இந்து தானே, நானும் முஸ்லீம் கிடையாது, கிறிஸ்டின் கிடையாதுல்ல. அப்ப எங்களுக்காக ஏன் ஒரு குரல் கூட ஆதரிச்சு வாங்கப்பா நம்ம போய் தலைமைச் செயலருக்கு முன்னாடி நம்ம போராட்டம் பண்ணுவோம், இல்ல சிஎம் பார்த்து கோரிக்கை வைப்போம், இல்ல இந்த இடத்துல அமைச்சரை பார்த்து கோரிக்கை வைப்போம், இந்த இடத்துல ஆணையர் அலுவலகத்துல போய் கமிஷனரை பார்ப்போம் அப்படின்னு ஏதாவது ஒரு முன்னெடுப்பு எடுத்தாரா? இல்ல ஒரு வழக்கு எங்களுக்கு ஆதரிச்சு ஒரு வழக்காவது ஏதாவது போட்டாங்களா? இங்க இருக்கிற பிஜேபி, அண்ணாமலை, முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, அப்புறம் இன்னும் யாரு இருக்காங்க பிஜேபியில, நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு கேள்விதான், எல்லாரையும் நான் பார்த்துருக்கிறேன். எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவங்க தொழில் அவங்க தான்ப்பா செய்யணும், மற்றவங்க செய்யக்கூடாதுப்பா, அது குலத்தொழில் தான் செய்யணும். அவங்க விவசாயம் பண்றாங்கன்னா விவசாயம் தான் பண்ணணும், மழை அள்ளுறாங்க மழை தான் அள்ளணும், நீ போய் குப்பையை எடுத்து போற குப்பை தான் எடுத்து போடணும். அப்போ மேல நாங்கெல்லாம் வரக்கூடாதா? எந்த சாதியும் பார்ப்பனரை தவிர வேற எந்த சாதியிலும் மேல வரக்கூடாதா? கோயிலுக்கு வரக்கூடாதா? உங்க வீட்டு கோயிலா இல்ல யார் வீட்டு கோயில்? மக்களுடைய கோயில் தானே, பொது கோயில் தானே. இந்த கோயில நான் ஏன் வரக்கூடாது? மக்கள் அனைவரும் நம்மளால உழைப்பில கட்டப்பட்ட கோயில் தானே. இந்த நம்ம மக்கள் அனைவரும் சேர்ந்துதான் செங்கல் எடுத்து சிமெண்ட் எடுத்து பூசி அதை கடவுளினுடைய சிலைகள் வடிவமைப்பு கண்ணு செதுக்கிறதுல இருந்து கோயிலை முழுமையாக்க வரைக்கும் எல்லா சாதிகளும் பண்ணுவாங்க. ஆனா கருவில சாமி தொடும்போது மட்டும் பார்த்தாலும் தவிர வேற யாரும் வரக்கூடாது, அது தீட்டு பட்டுரும், கோயில் புனித தன்மை கட்டுன்னு சொல்லி எங்களை ஒதுக்குறீங்களா பிஜேபி? ஏதாவது ஒரு வார்த்தை இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றம் வரைக்கும் பல நூற்றுக்கணக்கான வழக்குகளை போடுறீங்களே, இதுக்கு என்ன பிரச்சனை? நாங்க உங்களுக்கு திட்டணும்னு சொல்ல வரல, எங்களுக்கு ஆதரிங்க, எங்களை ஆதரிச்சு ஏதாவது செய்யுங்க. நீங்க எந்த இதுக்களுக்காக இருக்கீங்க தான் என் கேள்வி. என்னை வந்து பெரியார் சாலைக்கு மாலை போட்டதுக்காக என்னை ஆளை வச்சு அடிச்சு என்னை கொடுமைப்படுத்தினீங்க, நடுவில் நிறைய டைம் மிரட்டான் பண்ணீங்க, கட்டபஞ்சாத் பண்ணீங்க, வழக்கை வாபஸ் ஆகுங்க, பணம் தரேன் என்ன தரேன், நீங்க இது கேஸை வாபஸ் பண்ணுங்க, பிரச்சனையை பெருசுபடுத்தாதீங்கன்னு சொல்றீங்க. அப்ப நான் மக்களுக்காக தானே இங்க பேசுறேன். நான் எல்லா மக்களும் சாமியை கடவுளை தொட்டு பூஜை பண்ணணும், கடவுள் நம்பிக்கையோட இறைபக்தியோட அனைவரும் வரணும், மக்கள் அனைவரும் சுயமரியாதை கோயில போய் சாமி கும்பிடணும் தானே பேசுறேன். என்னுடைய பர்சனல் ஏதாவது கேட்கறேன்னா அப்ப நீங்க எந்த இதுக்களுக்காக இருக்கீங்க? அப்ப நான் 2009 பார்க்கும்போது எல்லாருமே என்னை வந்து அவமானப்படுத்துனீங்க இந்துன்னு சொல்ற அமைப்பு. இன்னைக்கு முற்போக்கா பேசுற பெரியார் அமைப்புகளும் முற்போக்கு அமைப்புகளும் கம்யூனிஸ்ட் அமைப்புகளும் மக்கள் உரிமை பாதுகாப்பு வழக்கறிஞர் அமைப்பும் இதுக்கு முன்னாடி மக்கள் கலை இலக்கிய கழகம் போன்ற எல்லா புரட்சிகர அமைப்புகளும் இது எங்களை ஆதரிச்சு போராட்டம் பண்ணி இன்னைக்கு நடுத்தெருல நின்று இது கடைக்கு ட்ரெயின் பஸ் சிக்னல் எல்லா இடங்களையும் நிதி திரட்டி உச்ச நீதிமன்றத்தை வழக்கு நடத்தணும். அப்ப இவ்வளவு தூரம் போராட்டம் பண்ணி மக்கள் மத்தியில உண்ணாவிரத போராட்டம் மறியல் அது இது எல்லாருமே இவங்க இணைஞ்சு செய்யறாங்க. இவங்க கடவுள் மறுப்பாளர்கள், இவங்க இதை எடுத்து செய்யணும். அப்ப நீங்க எந்த இதுக்களுக்காக இருக்கீங்க? எத்தனை டைம் நாம அதை பத்தி பேசணுமான்றது எனக்கு தெரியல. எனக்கு பேசுறதுக்கான இப்ப இன்னைக்கு வரைக்கும் அனைத்து சாதி அர்ச்சராவதற்கு இன்னைக்கு மோடியோ அமித்ஷாவோ இங்க இருக்கிற முருகனோ இல்ல பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனோ மாரிதாசோ ராம ரவிக்குமாரோ இல்ல நாராயணனோ டி நகர்ல இருக்கிற ஒருத்தவங்க பிராமின் பெண்மணி அவங்களும் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க, இந்த அனைத்து சாதி அர்ச்சர் வந்தாவே இவங்கெல்லாம் வந்து கோயிலுக்கு நாசம் பண்ணிடுவாங்கப்பா, கோயிலே இருக்காது, கோயில் இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளடிச்சு போயிடுவாங்கன்றாங்க. இன்னைக்கு நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம், இன்னைக்கு சிதம்பரம் கோயில்ல எத்தனை கோடிக்கணக்கான பணங்கள் காணாம போச்சு, பெண்களை வச்சு கற்பழிச்சிருக்காங்க, ஏகப்பட்ட வர பக்தர்களை அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. நிறைய கோயில் இல்ல, காஞ்சிபுரத்துல தேவநாதன் கருவையில வச்சு காமல் இல்லையா இல்லையா. இன்னைக்கு கோயில்கள்ல ஏகப்பட்ட ஒரு சில கோயில்கள்லாம் கோயிலை உண்டியில எடுத்து திருடிட்டு போறாங்க. நிறைய காலையில சைக்கிள் திருட்டு பண்றான், சாரி காலையில கோயில அர்ச்சகரா இருக்கிறான், நைட்ல சைக்கிள் திருட்டு பண்றான், செய்தியில வந்திருக்குது. இப்போ சென்னை காளிகாம்பாள் கோயில்ல பெண்களை வந்து ஏகப்பட்ட பெண்களை பாலியல் ரீதியா கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க அர்ச்சகர்கள். இவங்களுக்கான அர்ச்சகர் தகுதி இருக்குதா இல்லையா? 10 வருஷம் 15 வருஷம் படிச்சிருக்கிறேன்றாங்க, 10 வருஷம் 15 வருஷம் அர்ச்சகர் படிக்கிறேன்றீங்கள, நீங்க அர்ச்சகருக்கான தகுதி இருக்குதா? இந்த தொழில் தான் செய்ய சொல்லி அர்ச்சகர் படிப்புல இருக்குதா? அர்ச்சகர்ன்றது நீங்க சொல்ற அந்த முறை அந்த ஆகமம் எல்லாத்தையும் தகுதி இருந்தால் நாங்க வரலாம்னு சொல்றீங்கல்ல. ஆனா நீங்க இருக்கிற அர்ச்சகர்களும் இந்த மாதிரி ஆட்களுக்கு பிஜேபி RSS காரங்க ஒரு வார்த்தை நீங்க அவங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசியிருக்கீங்களா? இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை
காளிகாம்பாள் கோயில் எதிர்த்தோ, தேவநாதன் காஞ்சிபுரத்துல காஞ்சி சங்கராச்சாரிய சங்கமன்ன வெட்டின அந்த விஷயத்த பத்தி ஏதாவது பேசுறீங்களா? இல்ல சிதம்பரம் நடராஜர் கோயில்ல ஏகப்பட்ட அட்டூழியம் நடக்குது, அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? எதை பத்தியும் பேச மாட்டீங்களே. ஏன் கந்த சஷ்டிக்கு போராட்டீங்கல்ல, இன்னைக்கு முருகன் தமிழ் கடவுள்னு சொல்றீங்கல்ல, அந்த கடவுளை இன்னைக்கு முடிச்ச 108 மாணவர்களை இங்க இருக்க பிஜேபிக்கு சேர்ந்த தலைவர்களும் இல்ல மோடியும் அமித்ஷாவும் எங்களை போய் முருகர் கோயிலோ இல்ல இந்த மாதிரி கோயில்கள்ல எங்களை பூஜை பண்ண வைக்க உங்களால முடியுமா? இங்க இருக்கிற நம்ம இந்தியாவின் உச்சபட்ச அதிகாரத்தில் உள்ள நமது குடியரசுத் தலைவர் முர்மு அவர்கள் தாத்தாப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க. அவங்களும் பெண்களும் அர்ச்சகராகலாம். ஆனா பெண்கள் இன்னைக்கு உச்சபட்ச எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் IAS, IPS, கலெக்டர், பிரதமர், குடியரசுத் தலைவர் கூட இருக்கலாம். ஆனா குடியரசுத் தலைவர் கோயில் கருவறையில பார்ப்பனர் தவிர வேற யாரும் வரக்கூடாது. அதுதான் இன்றைய நிலைமை, அதுதான் மனு தர்மம், அதுதான் வர்ணாசிரம், அதுதான் மக்கள் கிட்ட நாங்க இந்த விஷயத்த பேசுறோம். அப்ப மக்கள் கிட்ட நான் ஏன் இதை பத்தி பேசுறேன்னா, இந்துன்றவங்க யாரு, மற்ற முற்போக்கு அமைப்புகளும் திராவிட இயக்கங்களும் இன்னைக்கு சமூகத்துல தீண்டாமைக்கு எதிராக என்ன போராட்டம் பண்றாங்க அப்படின்றத இதை நான் பேசிட்டு இருக்கேன். இந்த அடிப்படையில் தான் இன்று கருவறையில் 2000 ஆண்டுகளாக இருந்த தீண்டாமை இருள் ஒரு மைல்கல் அளவு அகற்றப்பட்டு 3ஆம் ஆண்டு நிறைவு பெறுகிறது. அதேபோல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் மாணவர்கள் சார்பில் நாங்கள் நினைவு கூர்கிறோம். தந்தை பெரியார், அண்ணா, அம்பேத்கர், கலைஞர் அவர்களையும் நினைவு கூர்ந்து இன்று வரலாற்றில் கலைஞர் அவர்கள் பல தடைகளை தாண்டி அரசாணை வெளியிட்டு பல எதிர்ப்புகளையும் தாண்டி ஒரு வரலாற்று சிற்கமிக்க ஒரு நடைமுறையை, ஒரு திட்டத்துக்கான செயல்பாட்டை சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று பல விஷயங்கள் செய்கிறாங்க. அதுல சனாதனத்தை ஒழிக்க, சமத்துவத்தை ஆலயங்களில் சட்ட ரீதியாக நடைமுறைப்படுத்த, ஆரியத்துக்கு எதிராக போர் செய்யும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதி அவர்களும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கமும் தமிழ்நாடு அரசு நியமன அர்ச்சகர் சங்கம் சார்பாகவும் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அடிப்படையில் தான் இன்று நாங்கள் கலைஞருடைய நினைவிடத்திற்கும் அண்ணாவுடைய நினைவிடத்திற்கும் போய் மரியாதை செய்தோம். அதன் பிறகு நாங்கள் பெரியாருடைய நினைவிடத்திற்கு மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து என்னோடு சேர்த்து மாணவர்கள் ஒரு 8 மாணவர்கள் நாங்கள் எல்லா இடங்களிலும் மரியாதை செலுத்தி அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டோம். அதன் மூலமாக திராவிட கழக ஆசிரியர் வீரமணி அவர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கை முன்னெடுத்தோம். அவர் நாங்களோட தொடர்ச்சியாக நாங்கள் உங்கள் பின்னாடி எப்போதும் உங்க கோரிக்கை முன்னிருப்பேன், உங்கள் கோரிக்கைக்காக நான் தொடர்ச்சியா போராடுவேன் என்று உத்தரவாதம் கொடுத்தார். அமைச்சர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களை சந்தித்தோம். அவரும் உங்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக நிற்கிறோம் என்று உத்தரவாதம் கொடுத்துள்ளார். அதன் பிறகு எல்லா தலைவர்களையும் நாங்கள் இந்த வாயிலாக பார்க்க முடியவில்லை, எல்லாம் வேலை நிலைமைனால யாரும் பார்க்க முடியல. நான் இந்த வீடியோவின் மூலமாக அனைவரையும் நான் பார்த்தேன் என்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவில் சில தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய கோரிக்கைகளை முன்னெடுக்கிறேன். அதை சொன்னதை செய்வோம் என்று திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் சொல்லும். அதை நடைமுறைப்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அது செய்கிறது. நாங்கள் அதை சொன்னதை செய்வோம் என்று சும்மா சொல்லவில்லை. தேர்தல் அறிக்கையில எங்களுக்கு சொன்னாங்க, வயது தலைவர் தருவோம்னு சொன்னாங்க, தந்தாங்க. எங்களுக்கு அனைத்து சாதி அர்ச்சகர் பயிற்சி பள்ளி திறக்கணும்னு சொன்னோம், திறந்தாங்க. அர்ச்சகர்கள் பணியாணை செய்யணும்னு சொன்னாங்க, முதற்கட்டமா 28 பணியாணை செய்திருக்கிறாங்க. எங்களுக்கு அடுத்த கட்ட இதுல நிரந்தரமா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இதுல எப்படி செய்யணும், நிரந்தரமா என்ன பிரச்சனைகளை இதுல தலையீடு செய்யணும், முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இதுல கண்காணித்து அவரும் இதுல இணைந்து இந்த பிரச்சனையை தீர்க்கணும், அப்படி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை தமிழ்நாட்டில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டும். 28 பணியாணை செய்யப்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுக்கு சில மாணவர்கள் வயலூரில் 2 மாணவர், ஒரு மாணவர் பார்ப்பனர்களால யாரும் தெரியல, யாரோ ஒருத்தர் அவரை காரை விட்டு ஆக்சிடென்ட் ஆகி மூளையில் அடிபட்டு அவரால் கோயில பயங்கர மிரட்டல், இன்னைக்கும் கருவறையில பூஜை பண்ண முடியல. ஜெயபால், அவருக்கும் காலில் ஆக்சிடென்ட் ஆகி கால் உடைஞ்சு அவருக்கும் பிரச்சனை. திருச்சி நாகநாதசாமி கோயில வேல்முருகன்றவர், அவருக்கும் மிரட்டல். திண்டிவனத்துல ஒரு கோயில்ல 6 மாணவருக்கு, அவனுக்கும் மிரட்டல்.
தஞ்சாவூர்ல ஒரு மாணவருக்கு அவருக்கும் மிரட்டல். இப்ப 28 மாணவர்களுக்கும் தொடர்ச்சியா மிரட்டல் வந்துட்டு தான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு டைமும் எந்த தீர்வும் காண முடிய மாட்டேங்குது. ஒவ்வொரு டைமும் அமைச்சர்கிட்ட போறது, ஒரு டைம் சிஎம் நாலேஜ் கொண்டு போறது ஆபீஸ்க்கு, இப்படிதான் நடக்குதே தவிர ஒரு நிரந்தர தீர்வு காணும். அதுக்கு ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மூலமாக இதை கண்காணித்து ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும். அதன் பிறகு அதிமுக அரசில் எங்களுக்காக தொடர்ச்சியா வயது தளர்வு தராம பண்ணாங்க. அதான் கொடுத்தாங்க, வயது தளர்வு கொடுத்துட்டாங்க. ஆனாலும் ஒரு விதிகளை கொண்டு வரணும். திராவிட முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றத்துல 5-6 சொல்லி ஒரு விதி இருந்தது. அதுல என்னன்னா, அர்ச்சகனுடைய படிப்பு, அவங்களுடைய திறமை, அவங்க ஒரு வருஷம் படிச்சாங்கன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி அந்த ரூல்ஸ்ல இருந்து அந்த ரூல்ஸ் நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு. அதை இந்து சமய அறநிலையத்துறையும் தமிழ்நாடு அரசும் ஒரு சிறப்பு விதியை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை. இதை ஒரு சிறப்பு சட்டம் ஏற்ற வேண்டும், அதான் எங்களுடைய கோரிக்கை. அதன் பிறகு 2007-8 படித்த மாணவர்களில் அதில் 5 மாணவர்கள் இறந்து விட்டார்கள். அந்த 5 மாணவர்களின் குடும்பத்திற்கு அவர் அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை. அதன் பிறகு இந்த 16 ஆண்டுகளா மாணவர்கள் போராடி வருகிறோம். அதில் 178 மாணவர்கள் பணிக்காக காத்திருக்கிறார். அவர்களுக்கு 16 ஆண்டுகளுக்கான இழப்பீடும் மாதம் 20,000 ரூபாய் சேர்த்து எங்களுக்கு தொடர்ச்சியாக எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை. 2021-23 ஆண்டு படித்த 204 மாணவர்கள் அவங்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக மாதம் வழங்க வேண்டும். அதன் பிறகு அர்ச்சகர் பயிற்சி பள்ளி ஏற்கனவே 6 பயிற்சி பள்ளியா இருந்தது, இன்று 8 பயிற்சி பள்ளியா உருவாக்கப்பட்டது. இந்த 8 பயிற்சி பள்ளியிலும் கருவறையில் கரு சுமக்கும் பெண்கள் கருவறைக்குள் என்ற முழக்கம் அடிப்படையில் இந்த ஆண்டு 2021 ஆண்டு ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களும் அர்ச்சகராகலாம், பாலின சமத்துவத்தோடு கோயில சமத்துவத்தை உருவாக்கலாம்னு சொல்லி உருவாக்கி இருக்குது. பாலின வேறுபாடின்றி அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்றதா அர்ச்சகர் பயிற்சி பள்ளி 8 அர்ச்சகர் பயிற்சி பள்ளி உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு 15 பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, திறமையோட இன்னைக்கு பெண்கள் இருக்கிறாங்க. இப்ப இந்த பெண்களும் இந்த மாதிரி பயிற்சி பள்ளியை தமிழ்நாடு முழுவதும் விளம்பரங்களும் ஊடகங்களிலும் செய்திகளிலும் பரவலாக கொண்டு சென்று இதை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்களை, ஒரு இன்ஜினியரிங் மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்க, ஒரு ஐடி மாணவர்கள், ஒரு டிப்ளமா மாணவர்கள், ஏகப்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அர்ச்சகர்களுக்கு ஏகப்பட்ட மாணவர்கள் படிப்பதற்கு இந்த ஊக்கத்தொகையை அதிகப்படுத்தி மாணவர்களையும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்னெடுக்கிறோம். அதே போல இந்த அர்ச்சகர் பயிற்சி பள்ளி அங்க உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அர்ச்சகர் பயிற்சி பள்ளி சிறப்பாக கண்காணிக்கப்பட்டு அதில் மாணவர்களுக்கு சரியான முறையில் ஒரு தீர்வை தர வேண்டும், அவர்களுக்கு அடிப்படை வசதிகளும் சரியாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை. அதன் பிறகு தமிழ்நாட்டில் உள்ள பழமையான கோயிலும் ஆகம கோயில்களிலும் எங்களுக்கு திருவண்ணாமலை கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், பார்த்தசாரதி கோயில், வடபழனி முருகர் கோயில், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில், இந்த போன்ற கோயில்கள்ல எங்களுக்கு பணியாணை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்னெடுக்கிறோம். இதை திராவிட முன்னேற்ற கழக சொன்னதை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பா செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கோரிக்கையாகவும் நம்பிக்கையோடும் நாங்கள் முதலமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை வைக்கிறோம். கண்டிப்பா செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நன்றி. வா ரங்கநாதன், அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கத்தின் தலைவர், தமிழ்நாடு அரசின் நியமன அர்ச்சகர் சங்கத்துடைய தலைவர்.